சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வீழ்த்திய விஎஸ் பாபுவுக்கு அமைச்சரவையில் இடமில்லை அப்படின்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்குங்க. ஸோ இதனால் விஎஸ் பாபு தரப்பு அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரை சமாதானம் செய்ய ஆதவ் அர்ஜுனா தரப்பு முயன்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. தமிழக அமைச்சரவையில் நாளை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. ஸோ விசிகா, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற முடிவு செய்திருந்தாலுமே அடுத்த முறை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது இணைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மொத்தமாக காங்கிரஸ் கட்சியினர் 2 எம்எல்ஏக்களும் தாவேக்கவினுடைய 19 எம்எல்ஏக்களும் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா இருந்து ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய 2 பேர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாங்க. ஸோ இதை அந்த குழுவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துட்டார். இதனால் தாவேக்காவில் இருந்து யார் யாருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. இந்த நிலையில் விஜயனுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், RK நகர் தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய மரிய வில்சன், நெல்லை தொகுதியினுடைய எம்எல்ஏ RS முருகன் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தோற்கடித்த தாவேக்கா எம்எல்ஏ VS பாபுவுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது அப்படின்ற விஷயம் வெளிவந்திருக்கு. ஸோ கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் VS பாபு தோற்கடித்தார். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா VS பாபு பெயர் தேசிய அளவில் பிரபலம் அடைஞ்சது. இதனால் தாவேக்கா அமைச்சரவையில் VS பாபு பெயர் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா VS பாபு பெயர் அமைச்சரவையில் இடம் பெறலை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்து முதல்வர் விஜய் உட்பட ஆதவ் அர்ஜுனா, புசியானந்த், வெங்கட்ராமன், ராஜ்மோகன் ஆகிய 5 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபாநாயகராக JCT பிரபாகர் மற்றும் கொறடாவாக சபரிநாதன் இவங்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் மொத்தம் 7 பேருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் மரியல் வில்சன் இணைவது உறுதியாக தெரியுது. இதனால் VS பாபு அமைச்சரவையில் அதாவது அவருக்கு இடம் பெறறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஸோ VS பாபு அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவருது. அவரை ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் தரப்பு எல்லாம் சமாதானம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த முடிவை விஜய் அவர்களே எடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை வீழ்த்தின அந்த ஒரு பெருமை VS பாபுக்கு இருக்குது. இருந்தாலுமே கூட அவருக்கு ஏன் அமைச்சரவையில் பதவி இல்லை, இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கான விடை உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேக்கா கூட்டணி அமைச்சரவையில் விசிக இடம் பெறுறதில் திருமாவளவன் தயக்கம் காட்டிகிட்டு இருக்காரு. அதாவது கூட்டணி அறிவிப்பதில் தொடங்கி இறுதியாக அமைச்சரவையில் சேர்றது வரைக்குமே இவ்வளவு தூரம் யோசனை ஏன் அப்படின்னு எல்லாருமே பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்குமே அவங்க பின்பற்றி வந்த சித்தாந்த அரசியலுக்கும் விசிக தொண்டர்களுக்கும் இடையேயான உணர்ச்சி போராட்டமாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விசிக தொண்டர்கள் தாவேக்கா அமைச்சரவையை விரும்புகிறாங்க. திருமாவளவனோ சித்தாந்த அரசியலை பற்றி யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தயக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து எந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ விஜய் தலைமையிலான தாவேக்காவுக்கு 108 இடங்கள் கிடைத்தது. அதனால் அக்கட்சியால் அரசை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆதரவு கொடுத்தாங்க. இதனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு கவர்னர் வாய்ப்பு வழங்கலை. ஆளுநரை 4 முறை சந்தித்த போதுமே கூட ஆதரவு கிடைக்கல. ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு சரியான ஆதரவு கடிதத்தோடு வந்தால் மட்டும்தான் ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஸோ ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வேலைகளை தாவேக்கா செய்துட்டு இருக்குது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையினால் நிரூபித்த பிறகு முதலமைச்சர் விஜயோடு சேர்த்து 9 பேர் அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் அரசு மீது நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தையும் முதல்வர் கொண்டு வந்தார். அப்பவும் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து 144 உயர்ந்தது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான பலம் அதிகரித்தது. முதல்வர் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கு கடந்த 16ஆம் தேதி துறை சார்ந்த அளவில் ஒவ்வொரு துறையும் பிரித்து ஒதுக்கப்பட்டது. இருந்தாலுமே உள்துறை, வேளாண்மை, வருவாய், கூட்டுறவு, சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறைகள் இது மாதிரி நிறைய துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னுமே நியமனம் செய்யப்படாமல் இருக்காங்க. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கப்பட போகுது. அதே நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேக்கா அரசு வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க.
ஸோ இதற்கிடையில் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அமைச்சரவையில் பங்கேற்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விஜய் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. அதே மாதிரி தாங்க முஸ்லீம் லீக் கட்சிக்கும் வந்து ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் நேற்று செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக தலைவர் விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்ற பிறகு தன்னுடைய விருப்பத்தை என்னிடம் வந்து நேரில் வந்து வெளிப்படுத்தினார். அதை இப்போதும் மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா வழிமொழிந்திருக்காரு. அதாவது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக கூட்டணியோடு இணைந்து தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்கல, திமுக கூட்டணியில் இடம்பெற்று 2 இடங்களில் வெற்றி பெற்றோம், தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 இடங்கள் மட்டும் தேவை அப்படின்ற நிலையில தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க நிபந்தனையோட ஆதரவு கொடுக்க எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ நிபந்தனையற்ற முறையில் தான் எங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துருந்தோம். விசிக தொண்டர்கள் தாவேக அமைச்சரவை விரும்புகிறாங்க. திமுக தராத மாற்றத்தை தாவேக தந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது விசிகாவினுடைய பலருடைய கனவு. அதுக்கான வாய்ப்பை தாவேக இப்போ வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இதை திருமாவளவன் இருக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட அவரோட ஏற்பட்டிருந்த அந்த உண்மையான நட்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விஜய் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்றால் இதுவரை பேசிகிட்டு இருந்த சித்தாந்த அரசியலுக்கு மாறுபட்டு நிற்கிற மாதிரி வந்து தெரியும். அதே தொண்டர்களுடைய விருப்பமும் தாவேகா பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தயக்கம் காட்டுறதுக்கான காரணம் இது தான். இருந்தாலும் தொண்டர்களுடைய விருப்பப்படி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை விரிவாக்கம் வந்து நடக்க போகுது. இதில் காங்கிரஸுக்கு 2 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விசிக எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை யாருமே வந்து ஏற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐயுஎம்எல் கட்சி மட்டும் கிடையாதுங்க. விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தலா ஒரு அமைச்சர் பதவி வந்து வழங்குறதுக்கு விஜய் வந்து தயாராக இருக்கிறாரு. இந்த 2 கட்சிகளில் ஏற்றுக்கிட்டது என்னென்னா, விசிக வந்து எடுத்துக்கிட்டோம்னா 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திண்டிவனம் தொகுதியில் வென்ற வன்னியரசு, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜோதிமணி, இந்த 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எடுத்து பார்க்கும் பொழுது வாணியம்பாடி தொகுதியில் சையத் பாருக்ஷ் பாஷாவும், பாபநாசம் தொகுதியில் ஷாஜகான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஷாஜகான் அமைச்சராக வரத்துக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ ஆனால் இன்றைக்கி விசிக, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏக்கள் இன்று அமைச்சர்கள் ஆவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வந்து அறிவிக்கிறதா இருக்காங்க. அமைச்சரவை விரிவாக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கு புதிதாக அமைச்சராக எம்எல்ஏக்களில் லிஸ்ட்டு வந்து போயாகணும். அந்த நிலையில் விசிக, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி யார் அமைச்சராக வந்து பொறுப்பேற்க போகிறாங்க அப்படின்றத வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தை பற்றியெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னே வந்து இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் கன்ஃபார்மாக வந்து தாவேக்கால 19 பேரும், காங்கிரஸ் கட்சியில் 2 பேரும், மொத்தமாக 21 பேர் மட்டும்தான் அமைச்சர்களாக வந்து பொறுப்பேற்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் அமைச்சர்களாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.